அதிமுக என்ற கட்சி பல ஊழல்களை எல்லாம் தாண்டியும் கூட இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த வளர்ச்சி கழுதை தேய்ந்து கட்டெரும்பானது போலதான் சொல்வார்களே, அதை போல எடப்பாடி அவர்கள் எப்போது பொதுச் செயலாளராக பொறுப்பெடுத்தாரோ அதிலிருந்தே பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டதன் காரணமாக முக்குலத்தோர் சமூகம், சசிகலா அம்மையார், டிடிவி, ஓபிஎஸ் என்ற அந்த 3 பிரதான தலைகளுடன் இணைந்து கொண்டது. அதனாலேயே இப்போது முக்குலத்தோர் சமூகம் பெரிய அளவிலே அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக இல்லை. ஆனால் கொங்கு மண்டலம் எனது வசம்தானே இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருமிதம் கொண்டிருந்தார். சிங்காநல்லூர் தொகுதி சின்னசாமி முன்னாள் எம்எல்ஏ இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார். அது தொழிற்சங்கம், அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. அதிமுகவின் தலைவர்களில் ஒருவரான அன்வர் ராஜா, இஸ்லாமிய பிரமுகர், முன்னாள் சபாநாயகர் பாண்டியன், அவனுடைய மகன் மனோஜ் பாண்டியன், புதுக்கோட்டையிலிருந்து மன்னர் வம்சத்தின் பரம்பரையான கார்த்திக் தொண்டைமான் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கிறார். இதுவெல்லாம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. ரெபல் மீடியா நேயர்களுக்கு உங்கள் ராஜபாரதியின் உளமார்ந்த அன்பு வணக்கம். அதிமுக வளர்ந்தது எப்படி, இப்போது எப்படி இருக்கிறது என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம். 1972 எம்ஜிஆர் அவர்கள் அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்பவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டனாக சேர்வதாகத்தான் கூறுகிறார். அந்த நேரத்தில் தொண்டனாக சேர்ந்து கட்சியை வளர்த்து அதன் பின்னாக மாயத்தேவர் இடைத்தேர்தலிலே, திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே மாயத்தேவரை நிற்க வைத்து வெற்றி பெறுகிறார்கள். 1977 ஆட்சிக்கு வருகிறார். அவரை தொடர்ந்து ஜெயலலிதா அம்மையார் கட்சியை இன்னும் பெரிதாக வளர்த்து ஓரளவு அதிமுக என்ற கட்சி பல ஊழல்களை எல்லாம் தாண்டியும் கூட இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த வளர்ச்சி எப்படி ஆகியிருக்கிறது என்று பார்த்தோமானால் கழுதை தேய்ந்து கட்டெரும்பானது போலதான் சொல்வார்களே, அதை போல எடப்பாடி அவர்கள் எப்போது பொதுச் செயலாளராக பொறுப்பெடுத்தாரோ அதிலிருந்தே பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. ஓபிஎஸ், டிடிவி 2 பேருமே தனித்தனியாக பிரிந்து போனார்கள். ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கும் வரை கூடவே இருந்தார். அதன் பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டதன் காரணமாக முக்குலத்தோர் சமூகம், சசிகலா அம்மையார், டிடிவி, ஓபிஎஸ் என்ற அந்த 3 பிரதான தலைகளுடன் இணைந்து கொண்டது. அதனாலேயே இப்போது முக்குலத்தோர் சமூகம் பெரிய அளவிலே அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக இல்லை. ஆனால் என்ன, கொங்கு மண்டலம் எனது வசம்தானே இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருமிதம் கொண்டிருந்தார். அதிலும் ஓட்டை விழுந்தது. எப்படி? செங்கோட்டையன், அவருடைய ஆஸ்தான குரு பழனிசாமியை வளர்த்து விட்டதே செங்கோட்டையன் தான். இந்த நிலையிலே இன்றைக்கு 3/12/2025 அன்று சின்னசாமி முன்னாள் எம்எல்ஏ இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார். இவர் ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்திலே 2006 இருந்தபோது ஒரு பிளவு ஏற்பட்டது அந்த கட்சியிலே. அப்போது பிரிந்து ஏடிஎம்கேவுடன் இணைந்து கூட்டணி வைத்து வெற்றி பெற்றார். 2011 ஆண்டிலும் அதிமுகவிலே இருந்து வெற்றி பெற்றார். அதன் பிறகு அம்மாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி அவர்களுடன் ஒத்துப்போகாத காரணத்தினால் அங்கிருந்து பிரிந்து இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார். இதனால் சிங்காநல்லூர் தொகுதி, அது தொழிற்சங்கம், அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. அது மட்டுமல்ல, கோபிச்செட்டிப்பாளையம் என்ற கோட்டை செங்கோட்டையன் தொடர்ச்சியாக 7 முறை வெற்றி பெற்ற தொகுதி எம்எல்ஏவாக. அவரும் பிரிந்து போனவர்களை ஓபிஎஸ், டிடிவி அனைவரையும் இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து அவர் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்காததால் அவரும் வெளியேற்றப்பட்டார். அதனால் அவர் தாவேகாவிலே இணைந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த 2025 இன்றைக்கு டிசம்பர் முடிந்து இந்த 2025 முடிவடையக்கூடிய ஆண்டு இந்த இருக்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட முக்கியமான அதிமுகவின் தலைவர்களில் ஒருவரான அன்வர் ராஜா, இஸ்லாமிய பிரமுகர், ராமநாதபுரத்திலிருந்து அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து கொண்டார். புதுக்கோட்டையிலிருந்து மன்னர் வம்சத்தின் பரம்பரையான கார்த்திக் தொண்டைமான் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கிறார். முன்னாள் சபாநாயகர் பாண்டியன், அவனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் இங்கு திமுகவில் இணைந்திருக்கிறார். அது தவிர அதிமுகவின் கட்சி பத்திரிகையான நமது எம்ஜிஆர், நமது அம்மா ஆகியோரின் தலைமை ஆசிரியராக இருந்த மருது அழகுராஜ் எடப்பாடி பழனிசாமியின் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக வெளியேறியிருக்கிறார். திமுகவிலே ஐக்கியமாகி இருக்கிறார். இதுவெல்லாம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த சூழலில் தவேகா என்ற புதிய கட்சியும் உருவாகி இருக்கிறது. அவர்களும் முதல் தலைமுறை வேட்பாளர்கள் நிறுத்துவார்கள். முதல் தலைமுறை வாக்காளர்கள் நிறைய இருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே அதிமுகவுக்கான மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தோன்றுகிறது. இதில் 3வது இடத்திற்கு தள்ளப்படுமோ அதிமுக என்ற ஐயப்பாடும் நிலவுகிறது. பாஜக கூடவே இருந்து குடிபறிக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலம்தான் பதில் சொல்லும். இது வேறு என்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகிறது என்பதை.